ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். நான் போட்டதில் நேற்று ஒரு கமாண்ட் வந்திருக்குது. தாரில் கட்டாயி நாடாவில் பாக்ஸ்லேயே இலை மாட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நான் 2வது வீடியோ 3வது வீடியோ போட்டிருக்கிறது அதான் போட்டிருந்தேன். சரி, இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறேன். வாங்க. இங்கே நீங்கள் சொல்கிறது இந்த இடத்துல இப்படி தாரில் கட்டாயி நிற்கும். பார்த்தீங்களா? இப்படி நிற்கும். இதுதான் மிஸ்டேக்குன்னு சொல்கிறீங்க. இதுதான் மிஸ்டேக். இப்படி தாரில் கட்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்தாண்டிருந்து நாடு அடி எச்சா வந்தாலும் தூரமானது கட்டு. அந்தாண்டிருந்து நாடு அடி எச்சு வந்தாலும் தாரில் கட்டாகும். அந்தாண்டிருந்து அடி எச்சு வந்தாலும் தாரில் கட்டாகும். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பிக்கரை கட்ட ஓட்ட விடக்கூடாது. இங்கே பாருங்க, பிக்கரை கட்ட இங்கே இந்தாண்ட வந்து நான் வந்தேன் பாருங்க. பிக்கரை கட்ட ஓட்ட விழுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட விழுவக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பிக்கரை கட்டையை வெட்டி போடணும். ஓட்ட விழுந்ததுன்னா தாரில் கட்டாகும். ஒன்று ஓட்ட விழுந்தா தாரில் கட்டாகுது, 2வது அங்கேருந்து அடி வேகமாக வந்தாலும் தாரில் கட்டாகும். இன்னொன்று, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் புல் செஞ்சு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன, இந்த கட்டை வந்து காயும் போதே இந்த போல்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ நானும் அந்தாண்ட மாதிரி இந்த பிளேட் வெளியே வரும். நீங்கள் பாருங்கள், இந்த பிளேட்டுக்கு இந்த பிளேட் வெளியே இருக்கு. போட்டாங்க அப்படியே கட்டு, இப்படி ஒன்று இந்த பிளேட்டு காட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு இந்த பிளேட் வெளியே இருக்கு. இதுதான் மிஸ்டேக்கு. இப்படி வெளியே வந்தாலும் தாரில் கட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடி எச்சு வந்ததுன்னா அந்த அடி கம்மி பண்ணிக்கணும். அடி கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா தாரில் கட் ஆகாது. ஒன்று கைவார் ரேஸாக ரூஸ் விடலாம். கைவார் ரூஸ் விட்டு நாடாக உட்காருன்னா ஜட்டியில் அடி எடுத்து போடணும். அது ஒன்று. அப்புறம் அதை மீறி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டாக போகணும் போயிருக்கும். அந்த கட்டையை நீங்கள் வெட்டி போட்டு கட்டாக வச்சிங்கன்னா தாரில் கட் ஆகாது. அதே ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி பிளேட் வெளியே வரக்கூடாது. ஒரே மாதிரி நீங்கள் 4 வாரம் ஒரே மாதிரி இந்த பிளேட் வெளியே வந்ததுன்னா தாரில் கட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த போல்ட்டை ரூஸ் விட்டு இந்த பிளேட்டை உள்ளே தெளிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தள்ளி கட்டுறேன். இந்த போல்ட் வந்து ரூஸ் விடணும். இந்த போல்ட்டை ரூஸ் விட்டு இந்த பிளேட் அடிச்சிக்கணும் உள்ள. உள்ள போயிடுச்சு. பிளேட் அடிச்சு விட்டு நீங்க டைட் வச்சுக்கலாம். நாடா உங்களுக்கு அடி எச்சா வர்றது தெரியல அப்படின்னா நாடா அடிச்சு எழுத்து வரும். நாடா வந்து அடிச்சு எழுத்து வரும். ரொம்ப எவ்வளவு தூரம் எழுத்து வரும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க துணியை வைப்பாங்க, வார் வைப்பாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்க வந்து அப்படி எடுத்து வரும்போது நீங்க வந்து அடிதான் லைன் பண்ணணும். நாடா வந்து கம்பல்சரி காலிஞ்சு தான் எடுத்து வரணும். இவ்வளவுதான் எடுத்து வரணும். இவ்வளவுதான் எடுத்து வரணும். எடுத்து வராமல் ஒட்டவும் கூடாது. ஒட்டிச்சு அப்படின்னா நாடா செதறும், நாடா பிடிச்சி விடும். அப்படி வந்து ஒட்டவும் கூடாது. அதனால கம்பல்சரி வந்து நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து வரதான் பண்ணுமா. இவ்வளவு தூரம் எடுத்து வந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் எடுத்து வரும். இவ்வளவு தூரம் எடுத்தும் போது சல்லுன்னு இதுல இருந்து நாடா வெளியே போகும். சல்லுன்னு வெளியே போகும் அடி எச்சா இருந்ததுன்னா. அதனால மெயின் அடி எச்சா இருந்தால் தாரில் கட்டாகும், நாடா வெளியே போகும். அடியை கட் பண்ணீங்கன்னா தாரில் கட் ஆகாது. 2வது பிக்கிற கட்டையா ஓட்ட விழுந்ததுன்னா தாரில் கட் ஆகும். அதை கட் பண்ணீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பிளேட்டு, இதான் மிஸ்டேக். இதை நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிடுங்க. சரி வரலாம்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த கணக்கு என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். பார்த்துக்கலாம்.